மாநிலத்தின் நிதி நிலை குறித்த வெள்ளை அறிக்கையை வெளியிட்டது தாவேக அரசு. தமிழ்நாட்டின் வருவாய் 100 ரூபாய் என்றால் செலவு 145 ரூபாய் என நிதியமைச்சர் மரிய வில்சன் அறிவிப்பு. மாதம் ரூபாய் 100 சம்பளம் பெறும் ஒருவரை நினைத்து பாருங்கள். அதில் வீட்டு கடன் தவணை, இஎம்ஐ, வீட்டு வாடகை மற்றும் குழந்தைகளின் பள்ளி கட்டணம் ஆகியவை 64 எடுத்துக்கொள்கின்றன. பின்னர் தவிர்க்க முடியாத மற்ற செலவுகள் 23 எடுத்துக்கொள்கின்றனர். இதனால் உணவு, மருந்து மற்றும் குழந்தைகளின் எதிர்கால தேவைகளுக்காக எஞ்சுவது வெறும் 13 மட்டுமே. ஐந்து ஆண்டுகளில் கடன் அளவு இருமடங்காக அதிகரித்து 10 லட்சம் கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளது. மாநிலத்தின் வருவாய் பற்றாக்குறை 78,324 கோடி ரூபாயாக அதிகரித்து முன் எப்போதும் இல்லாத உச்சத்தை அடைந்துள்ளது. 1 லட்சம் கோடி நேரடி கடன், ரூபாய் 78,324 கோடி வருவாய் பற்றாக்குறை, இதுவரை இல்லாத அதிகபட்சம். ஜிஎஸ்டிபியில் சொத்து வரி வருவாய், சொந்த வரி வருவாய் வெறும் 5.45%. இது நமது வரலாற்றிலேயே மிக குறைந்த அளவு. மாநில அரசின் நேரடி கடன் 10 லட்சம் கோடி ரூபாய், பொதுத்துறை நிறுவன கடன் 3.18 லட்சம் கோடி ரூபாய், தமிழ்நாட்டின் மொத்த கடன் 13.18 லட்சம் கோடி ரூபாய் என நிதியமைச்சர் மரிய வில்சன் தகவல். பொதுத்துறை நிறுவனங்களில் கடன்களையும் சேர்த்தால் மாநிலத்தின் உண்மையான மொத்த நிதிசார் பொறுப்பு 13.18 லட்சம் கோடியாக உயர்கிறது. தமிழ்நாட்டில் வாழும் ஒவ்வொருவர் மீது 1,28,934 ரூபாய் கடன் உள்ளது. கடந்த 5 ஆண்டுகளில் தனி மனித கடன் அளவு 92% அதிகரித்திருப்பதாகவும் நிதியமைச்சர் மரிய வில்சன் தகவல். இதற்கான கடன் பொறுப்பு கிட்டத்தட்ட இரட்டிப்பாகி ரூபாய் 1,28,934 உயர்ந்துள்ளது. இன்று தமிழ்நாட்டில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தையும் 1 ரூபாய் கூட பொருளாதாரத்துக்கு பங்களிப்பதற்கு முன்பே இந்த கடன் பொறுப்புடன் பிறக்கிறது. தமிழ்நாடு மின்வாரிய குழுமத்திற்கு மட்டும் 2,47,130 கோடி ரூபாய் கடன். போக்குவரத்து கழகங்கள் கடன் அளவு 43,865 கோடி ரூபாய். நுகர்பொருள் வாணிப கழக கடன் 27,180 கோடி ரூபாய். மத்திய அரசின் நிதி பகிர்வில் தமிழ்நாட்டின் பங்கு 6.64% இருந்து 4.09% குறைந்துள்ளது. மத்திய அரசிடமிருந்து கிடைக்கும் நிதி பகிர்வில் 38% சரிந்துள்ளதாக அறிவிப்பு. மத்திய வரி பகிர்வில் நமக்கு கிடைக்கும் பங்கு 10வது நிதிக்குழு காலத்தில் அது 6.64% இருந்தது. இன்று அது 4.097 குறைந்துள்ளது. ஒன்றிய அரசு தற்போது அதிக அளவில் செஸ் மற்றும் சர்சார்ஜ் மூலமாக வருவாய் திரட்டுகிறது. இந்த வருவாய் மாநிலங்களுடன் பகிர வேண்டிய அவசியம் இல்லை. இதனால் மாநிலங்களுக்கு பகிரப்படும் மொத்த வரி நிதி குளம் டிவைசபிள் பூல் தொடர்ந்து சுருங்கிக் கொண்டே வருகிறது. கடனுக்கான வட்டி 67,050 கோடி ரூபாயாகவும் மூலதன செலவு 50,911 கோடி ரூபாயாகவும் உள்ளது. ரூபாய் 67,050 கோடியாக உயர்ந்து மாநிலத்தின் மொத்த மூலதன செலவை திட்டமான ரூபாய் 50,911 கோடியாக தெளிவாக மிஞ்சியுள்ளது. மொத்த வருவாய் வரவுகளில் வட்டி விகிதம் மகாராஷ்டிராவில் 10.3%, குஜராத்தில் 12%, கர்நாடகாவில் 16.4%ஆகவும் உள்ள நிலையில் தமிழ்நாட்டில் 22.8% உள்ளது. விகிதம் கர்நாடகாவில் 16.4% ஆகும், குஜராத்தில் 12% ஆகும், மகாராஷ்டிராவில் வெறும் 10.3 மட்டுமே. மேலும் தமிழ்நாட்டின் சொந்த வரி வருவாயில்
34.8 வட்டி செலவிற்கே செல்கிறது. கனிம வளத்துறையின் மூலம் பெறப்படும் வருவாய் பெரிய அளவில் மாற்றமின்றி உள்ளது. கனிம வளத்துறையில் நடந்த ஊழல், வருவாய் இழப்பும் அனைவருக்கும் தெரிந்த ரகசியம் என்றும் நிதியமைச்சர் பேட்டி. 4. சுரங்கத்துறை மைனிங். பரந்த இயற்கை வளங்கள் இருந்தும் கசிவுகளை காரணமாக நிலையான மற்றும் குறைந்த வருவாய் மட்டும் கிடைப்பது. இதில் மிக முக்கியமான செய்தி நம்பிக்கை அளிப்பதாகும். புதிய வரிகள் விதிக்காமல் கூட நிர்வாகத்தை நவீனப்படுத்தி இந்த கசிவுகளை அடைப்பதன் மூலம் மாநிலம் கணிசமாக அதிக வருவாய் ஈட்ட முடியும். வணிக வரி, முத்திரைத்தாள், பத்திரப்பதிவு, ஆயத்தீர்வை மற்றும் கனிம வளத்தில் உள்ள அமைப்பு ரீதியான ஊழல் மற்றும் நிர்வாக சீர்கேட்டினால் கணிசமான வருவாய் இழக்கப்பட்டுள்ளது. ஊழலற்ற நிர்வாகத்தின் மூலம் நடப்பு ஆண்டில் 20,000 கோடி ரூபாய் வரை கூடுதல் நிதி வரவை ஏற்படுத்தலாம் என்று கணிப்பு. வருவாய்கள் பின்னர் கணக்கில் சேர்க்கப்பட்டதன் தாக்கம் அது. அந்த முன்னேற்றத்தை தொடர்ந்து நிலைநிறுத்த நாம் தவறிவிட்டோம். இந்த வருவாய் இழப்பிற்கான 4 முக்கிய கசிவுகள் அனைவருக்கும் தெரிந்தவை. ஜிஎஸ்டி, வணிக வரித்துறையில் நிலவும் முறைகேடுகள் மற்றும் சரியான மதிப்பீடு செய்யப்படாத பரிவர்த்தனைகள். 2. முத்திரைத்தாள் கட்டணம், ஸ்டாம்ப் டியூட்டி, சந்தை மதிப்பை விட குறைவாக நிர்ணயிக்கப்பட்ட வழிகாட்டி மதிப்புகள். 3. மதுபான வருவாய் எக்சைஸ், ஒப்பிடப்படும் மாநிலங்களில் மிகவும் குறுகிய உரிமையளிப்பு முறை காரணமாக முறைசாரா சந்தை வளர்வதற்கான வாய்ப்பு. கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், கூட்டுறவு பயிர் கடன் தள்ளுபடி, கட்டணம் இல்லா பேருந்து பயணம், உயர்கல்வி உதவித்தொகை திட்டம் உள்ளிட்டவற்றிற்கு ஆண்டு தொடர் செலவினம் 25,000 கோடி ரூபாய் வரை உயர்ந்துள்ளது. கடந்த அரசில் வருவாயை பெருக்குவதற்கு எவ்வித நடவடிக்கைகளும் இல்லாமல் புதிய திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டிருப்பதாக வெள்ளை அறிக்கையில் குற்றச்சாட்டு. ஆண்டுக்கு ரூபாய் 25,000 கோடி வரை செலவாகும் புதிய நலத்திட்ட பொறுப்புகள் அறிமுகப்படுத்தப்பட்டனர். ஆனால் அவற்றை நிலையான முறையில் நீதி அளிக்கும் தேவையான இணையான வருவாய் ஆதாரங்கள் உருவாக்கப்படவில்லை. அரசின் வருவாய் ஒவ்வொரு ரூபாயிலும் 22.8 பைசா வட்டிக்கே செலவாகிறது. வட்டி, சம்பளம், ஓய்வூதியத்திற்கு மொத்த நிதியில் 64% செலவு என நிதியமைச்சர் மரிய வில்சன் தகவல். போக்குவரத்து துறையில் ஒரு பேருந்தை 1 கிலோமீட்டர் இயக்குவதற்கு செலவு 78 ரூபாய் 81 காசுகள். ஆனால் வரவு 25 ரூபாய் 97 காசுகள் மட்டுமே. ஒவ்வொரு கிலோமீட்டர் தொலைவுக்கும் 52 ரூபாய் அளவுக்கு கூடுதல் செலவு என நிதியமைச்சர் மரிய வில்சன் தகவல். 72,607 கோடி இழப்பை சந்தித்துள்ளன. அவை இயங்கும் ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் ரூபாய் 78.81 செலவாகும் நிலையில் வருவாயாக கிடைப்பது வெறும் 25 ரூபாய் மட்டுமே. கூட்டுறவு வங்கிகள் மூலம் 75,000 ரூபாய் வரை பெற்ற தமிழ்நாடு விவசாயிகளின் பயிர்க்கடன் 100 விழுக்காடு முழுமையாக தள்ளுபடி. முழுமையாக ரத்து செய்யக்கோரி விவசாயிகள் கோரிக்கை விடுத்திருந்த நிலையில் முதலமைச்சர் விஜய் அதிரடி அறிவிப்பு. பயிர்க்கடன் தள்ளுபடி திட்டத்தின் கீழ் மே 1, 2025 முதல் பிப்ரவரி 28, 2026 வரை பயிர்க்கடன் பெற்ற 14,43,504 விவசாயிகள் பயன்பெறுவர். திட்டத்தால் அரசுக்கு 5,932 கோடியே 23 லட்சம் ரூபாய் செலவினம் ஏற்படும் என்றும் அறிவிப்பு. தமிழ்நாட்டில் அதிகரித்துள்ள மின்தடை பிரச்சினை தொடர்பாக முதலமைச்சர் விஜய் ஆலோசனை. கோடை காலத்தில் அதிகரித்து வரும் மின் தேவையை சமாளிப்பது தொடர்பாகவும் கலந்துரையாடல். மக்களுக்கு சிரமம் இல்லாமல் மின்சார கட்டணத்தை உயர்த்துவது தொடர்பாக முதல்வரிடம் ஆலோசனை மேற்கொள்ளப்படும். மின்சாரத்துறை அமைச்சர் CTR நிர்மல்குமார் தகவல்.
கொள்கை முடிவில் இப்போ அந்த காஸ்ட்டை வந்து எப்படி இன்கர் பண்ணலாம், பொதுமக்களுக்கு பாதிப்பு இல்லாத வகையில் எப்படி அதை வந்து சரி செய்யலாம்னு சொல்லிட்டு கண்டிப்பாக முதல்ல அதுக்கு தான் இப்போ இன்னைக்கு ஆலோசனை நடக்கவிருக்குது. ரூபாய் 15,032 கோடியில் 231 புதிய துணை மின் நிலையங்கள் அமைத்திடவும் 15,058 மின் பணியாளர்களை முறைப்படி நியமிக்கவும் முதலமைச்சர் விஜய் உத்தரவு. மின் பணியாளர்களை ரோந்து பணியில் ஈடுபடுத்தவும் சென்னையில் ரூபாய் 2,275 கோடியில் மின்கட்டமைப்பை மேம்படுத்த முதலமைச்சர் உத்தரவு. திமுக ஆட்சியில் கஜானாவை துடைத்துவிட்டு சென்றதால் நிதி நிலவரம் குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிடப் போவதாக முதலமைச்சர் விஜய் கூறியதன் எதிரொலி. சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கான 2 நாட்கள் புத்தாக்க பயிற்சி முகாம் சென்னை கலைவாணர் அரங்கில் குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் ஜோசப் விஜய். மேலும் மாண்புமிகு பேரவைத் தலைவர், மாண்புமிகு பேரவை முன்னவர், மாண்புமிகு துணைத் தலைவர் மற்றும் அரசு தலைமை கொறடா ஆகியோரையும் 17வது சட்டமன்ற பேரவையின் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான பயிற்சியை குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றோம். புத்தாக்க பயிற்சி முகாமில் தாவேக அமைச்சர்கள் உள்ளிட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் பங்கேற்பு. காங்கிரசின் விஸ்வநாதன், விசிகாவின் வன்னியரசு, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் ஷாஜகான் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டுள்ளனர். தனிப்பட்ட ஒருவரின் முடிவுகளால் அதிமுக சோதனையில் உள்ளது என்றும் கனத்த இதயத்தோடு அதிமுகவில் இருந்து விலகுவதாகவும் விஜயபாஸ்கர் அறிவிப்பு. தான் விலகுவது ஒரு கட்சியில் இருந்தல்ல, வாழ்வின் ஒரு அத்தியாயத்திலிருந்து என விளக்கம். எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்த விஜயபாஸ்கர் தாவேகாவில் சேரவுள்ளதாக தகவல். ஏற்கனவே தாவேக அரசுக்கு நம்பிக்கை வாக்களித்த நிலையில் விரைவில் இணைய உள்ளதாக தகவல். சட்டமன்றத்தில் அதிமுக எம்எல்ஏக்களின் எண்ணிக்கை 42ஆக சரிந்தது. விஜயபாஸ்கரோடு சேர்த்து இதுவரை அதிமுகவிலிருந்து 5 பேர் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துள்ளனர். சிறந்த அதிகாரிகளை நியமித்து விட்டேன், சிங்கப்பெண் படையை அமைத்து விட்டேன் என சீரிய முதலமைச்சரின் காதுகளுக்கு பிஞ்சுகளை இழந்து ஓலமிடும் பெற்றோரின் அழுகுரல் கேட்கவில்லையா என திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் கேள்வி. சவாலும் சவடலாலும் எப்போது சைலண்ட் மூடில் இருந்து வெளியே வருவார் என்று சரமாரி கேள்வி. மக்களின் உயிரும் குழந்தைகளின் பாதுகாப்பும் கேள்விக்குறியாகியுள்ள நிலையிலும் 6 மாதங்களுக்கு எதுவும் கேட்கக்கூடாது என்று முதல்வர் நினைக்கிறாரா என மு.க.ஸ்டாலின் கேள்வி. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பெரும் போராட்டத்தை எதிர்பார்க்கிறீர்களா என்றும் வினவி எச்சரிக்கை. இருபத்தி 4 மணி நேரத்தில் 12 பாலியல் வன்கொடுமைகள் நடந்திருக்கும் நிலையில் தாங்கள் நியமித்ததாக சொன்ன எஃபிஷியன்ட் ஆபீசர்ஸ் என்ன செய்கிறார்கள் முதல்வர் அவர்களே என எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கேள்வி. பெற்றவர்களுக்கே தெரியாமலேயே குழந்தையின் உடலை வேறு இடத்தில் அடக்கம் செய்யும் ஈவிரக்கமற்ற காட்டாட்சி வீழ்வது உறுதி என்று காட்டும். குழந்தைகள் பெண்கள் பாதுகாப்பில் அக்கறையே இல்லாத அரசாக தாவேக அரசு இருப்பதாக திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி சீற்றம். பொய்களை மட்டுமே கூறி ஆட்சிக்கு வந்துவிட்டு எந்த பிரச்சனை குறித்தும் பேசாமல் முதலமைச்சர் விஜய் வாயை மூடிக்கொண்டிருப்பதாக சாடல். இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல ஒவ்வொரு நாளும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து கொண்டே வரக்கூடிய ஒரு சூழல்ல முதலமைச்சர் இதுவரைக்கும் வாய் திறந்து ஒரு வார்த்தை கூட இதை பத்தி பேசுறதுக்கு அவர் தயாராக இல்லை. அப்படின்னும் போது அவங்களுக்கு இது மக்கள் மீது, பெண்கள் மீது, குழந்தைகள் மீது, மக்களுடைய பாதுகாப்பு மீது எந்த அக்கறையும் இல்லை. அதிமுக எம்எல்ஏக்கள் 4 பேர் ராஜினாமா செய்த விவகாரத்தில் குதிரை பேரம் நடந்துள்ளதாக கூறி சிபிஐ விசாரணை கோரிய வழக்கு. வழக்கின் தீர்ப்பை ஒத்திவைத்தது சென்னை உயர்நீதிமன்றம்.
ராகுல் காந்தியை வரம்பு மீறி விமர்சிப்பதை நிறுத்தாவிட்டால் தாங்களும் வரம்பு மீற வேண்டியிருக்கும். திமுகவுக்கு காங்கிரஸ் அமைச்சர்கள் விஸ்வநாதன் மற்றும் ராஜேஷ்குமார் எச்சரிக்கை. தோல்விக்கான காரணத்தை கண்டறியாமல் காங்கிரஸை கொச்சைப்படுத்திக் கொண்டிருந்தால் திமுக இனி எந்த காலத்திலும் ஆட்சியில் அமர முடியாத நிலை ஏற்படும் என எச்சரிக்கை. சிறந்த எதிர்க்கட்சியாக செயல்பட மறுத்தால் வருங்காலத்தில் எதிர்க்கட்சி அந்தஸ்து கூட கிடைக்காது என்று அமைச்சர்கள் விஸ்வநாதன் மற்றும் ராஜேஷ்குமார் சாபம். முதலமைச்சர் விஜய் திருச்சி கிழக்கில் பெற்ற வெற்றி செல்லாது என அறிவிக்க கோரி திமுக வேட்பாளர் இனிகோ வழக்கு. 18 வயதுக்கு குறைவான குழந்தைகளை வைத்து தேர்தல் பிரச்சாரம், வருமான வரி விலக்கு நிலுவையில் உள்ளதை வேட்புமனுவில் மறைத்துள்ளதாகவும் குற்றச்சாட்டு. சிறு குறு விவசாயிகளின் கூட்டுறவு கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என இபிஎஸ் வலியுறுத்தல். சுமை தூக்கும் ஒட்டகத்தை முதலாளி ஏமாற்றுவதைப் போல் விவசாயிகளை தாவேக்கா அரசு ஏமாற்றுவதாக கண்டனம். தமிழக சிறு குறு விவசாயிகளின் பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தல். கடன் தள்ளுபடி தொகையை 75,000 என உயர்த்தியிருப்பது போதாது எனவும் அறிக்கை. நடிகர் ரஜினிகாந்துடன் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் திடீர் சந்திப்பு. ரஜினியின் அபிமானிகளான அண்ணாமலை மற்றும் ராகவா லாரன்ஸ் ஆகியோரின் புதிய அரசியல் வருகைக்கு நடுவே சந்தித்து ஆலோசனை. ஜூன் 21ஆம் தேதி நீட் மறுதேர்வு நடைபெறவுள்ள நிலையில் தேர்வு மையங்களுக்கு வினாத்தாளை கடைசி நேரத்தில் கொண்டுவர திட்டம். மதுரையிலிருந்து நெல்லை ஆயுதப்படை மைதானத்தில் ஹெலிகாப்டரை தரையிறக்கி ஒத்திகை. தமிழ்நாட்டில் வரும் 22ஆம் தேதி வரை பரவலாக மழைக்கு வாய்ப்பு. நாளை நீலகிரி, திண்டுக்கல், தேனி, மதுரை, சிவகங்கை, தஞ்சாவூர் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று தகவல். தனியார் பேருந்துகள் அதீத கட்டணம் வசூலிப்பதை தடுக்க மனம் இல்லையா என தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு கேள்வி. கட்டண நிர்ணய குழுவுக்கு உச்சநீதிமன்றம் விதித்த தடையை நீக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன என வினா. ஈரோட்டில் கந்துவட்டிக்கு வாங்கிய பணத்தை திருப்பிக் கொடுக்க முடியாததால் கிட்னியை விற்று பணத்தை தரச் சொல்லி மிரட்டுவதாக புகார். 2 லட்சம் ரூபாய் கடனுக்கு 7 லட்சம் வரை கட்டிய பின்னரும் பணம் கேட்பதாக பெண் எஸ்பி அலுவலகத்தில் மனு. பேரில் எடுத்து பார்த்தீங்கன்னாலே தெரியும், 6 லட்ச ரூபாய்க்கு மேலேயே நான் வட்டியை கட்டிட்டேன். என்னோட சம்பாதிச்ச வருமானம் மொத்தமாக அவர்கிட்ட தான் நான் கொடுத்துருக்குறேன். இப்போ வரைக்கும் என்கிட்ட ஒரு நயனா பைசா கூட கிடையாது. அடுத்த வேளை சோத்துக்கு கூட காசு இல்லாமல் நான் நிற்கிறேன். இப்போ பணம் கொடு, வட்டி கொடு, இல்லை பணம் கொடு அப்படின்றாப்புல. இல்லையா நான் கிட்னி விற்று பணம் எடுத்துக்கிறேன் அப்படின்றாப்புல. அதுக்கு நான் சம்மதம் சொல்லிட்டேன். கேங்மேன்களாக பணியாற்றுவோரை கள உதவியாளராக பணி உயர்வு கொடுத்து அங்கீகாரம் வழங்க வேண்டும். சென்னையில் தமிழ்நாடு மின்வாரிய கேங்மேன் மற்றும் பணியாளர்கள் சங்கத்தினர் காத்திருப்பு போராட்டம். வடமாநில தொழிலாளர்கள் குறித்த விவரங்களை சேகரித்து வைக்காத நிறுவனங்கள் மீது நடவடிக்கை. கும்மிடிப்பூண்டியில் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்டதை அடுத்து தொழில் நிறுவனங்களுக்கு திருவள்ளூர் மாவட்ட காவல்துறை எச்சரிக்கை. சென்னை பெரம்பூர் ரயில் நிலையத்தில் தலை, கை, கால் இல்லாமல் அசாம் இளைஞரின் உடல் கண்டெடுக்கப்பட்ட வழக்கு. கைதான மனைவி, ஆண் நண்பரை 3 நாட்கள் போலீஸ் காவலில் எடுத்து போலீசார் விசாரணை. பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னையில் தமிழ்நாடு டாஸ்மாக் விற்பனையாளர்கள் சங்கம் போராட்டம். தற்காலிக பணியாளர்களை நிரந்தரம் செய்ய வேண்டும்,
அரசு ஊழியர்களுக்கு இணையான சம்பளம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி உண்ணாவிரதம். கிருஷ்ணகிரியில் சாலை மேம்பாட்டு பணிக்காக குவித்து வைக்கப்பட்டிருந்த ஜல்லிக்கற்களை சமன் செய்ததால் ஆத்திரம். சேவை மைய உரிமையாளரை கடைக்குள் புகுந்து திமுக கவுன்சிலர் சரமாரி தாக்குதல். கடலூரில் 6 மாதங்களாக மின் கட்டணம் செலுத்தவில்லை என கூறி மின் இணைப்பு துண்டிப்பு. அங்கன்வாடி மைதானத்திற்கான குழந்தைகளை வெளியே அமர வைத்ததால் சலசலப்பு. திருவண்ணாமலை மாவட்டம் தெய்யாறில் 2 முறை நெல் பயிரிட்டும் காய்ந்து போனதால் விரக்தி. மாடுகளை விட்டு மேய்த்தும் உழுதும் பயிர்களை அழித்து வரும் விவசாயிகள். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 ரூபாய் சரிவு. ஒரு சவரன் 1,12,480 ரூபாய்க்கு விற்பனை. பிரான்சின் G7 உச்சி மாநாட்டுக்கு இடையே நாளை அமெரிக்க அதிபர் டிரம்பை நேரில் சந்தித்து பேசுகிறார் பிரதமர் மோடி. இந்திய மாலுமிகள் கொல்லப்பட்டது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடைபெறுமா என எதிர்பார்ப்பு. இருமல் மருந்து உள்ளிட்ட எந்த வகை மருந்தையும் மருத்துவர் பரிந்துரையின்றி வழங்கக்கூடாது. மருந்தகங்களுக்கு மத்திய அரசு திட்டவட்ட அறிவிப்பு. கையெழுத்தை மோசடியாக போட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டில் கொல்கத்தா CIT அலுவலகத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் MP அபிஷேக் பானர்ஜி ஆஜர். அமலாக்கத்துறையின் 11 மணி நேர விசாரணை முடிந்த மறுநாளே மற்றொரு புகாரில் ஆஜராகி வாக்குமூலம். அமெரிக்காவில் வீசிய புயல் காற்றால் நடுரோட்டில் உருண்ட மிகப்பெரிய கால்பந்து. உலகக்கோப்பை போட்டியை ஒட்டி வைக்கப்பட்டிருந்தது கயிறை அறுத்துக்கொண்டு உருண்டதால் மக்கள் அதிர்ச்சி.